சிந்து பைரவி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ஆறுமுகத்தோட அட்ராசிட்டி தான். ஃபாரின்ல இருந்து வந்திருக்க தன்னோட மாமன் பொண்ணு கூட நம்ம ஆறுமுகம் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பைரவியால பொறுத்துக்கவே முடியல. பயங்கரமா பொறாமப்படுறாங்க. இது நல்லாவே தெரியுது. ஸோ மாம்பழம் பறிச்சு குடுக்கறது, இளநீ வெட்டி எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிக் குடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் நம்ம ஆறுமுகம் அந்த பொண்ணுகிட்ட நெருங்கி நெருங்கி பழகுறத பார்த்துட்டு பைரவி வெறுப்பே ஏத்துறாங்க. கடைசியில கட்டெறும்பு வந்து பார்த்தீங்கன்னா, முதுகுல ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் கட்டெறும்ப தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத பார்த்து பைரவிக்கு கோவம் வந்து ஆறுமுகத்தோட காத பிடிச்சே திருவிடுறாங்களான்னு பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு நம்ம ஆறுமுகம் அட்ராசிட்டி பண்ணிடுறாப்புல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல இங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்க்க முடியாது. இன்னொரு நாள் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அன்னபூர்ணி எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனா ஆறுமுகமும், மாமா பொண்ணு, நம்ம பைரவி இவங்க 3 பேர் மட்டும் கிளம்பல. ஸோ மறுபடியும் அவங்க சுத்தி பார்க்க தான் போறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு டிராக்டர் ஓட்ட நம்ம ஆறுமுகம் கத்து தரேங்கிற பேர்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத பார்த்துட்டு பைரவிக்கு பயங்கர கடுப்பாகுது. அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு சேறுல வேற கீழ விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகத்த கூப்பிட்டு வச்சு சாத்துன்னு சாத்துறாங்க நம்ம பைரவி. ஸோ ஆறுமுகம் இதெல்லாம் பார்த்துட்டு, "ஏன் உனக்கு பொறாம?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "ஏன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறது பத்தாதா? அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க பார்க்குறியா?" அப்படின்னு தான் அப்படின்னு பைரவி சொல்றாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இப்படி ஒரு கிரஞ்சா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தானே இங்க கூட்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு அவங்க போறாங்க. அப்பதான் இந்த மகாவோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஸ்வேதாவ நம்ம சிவாவுக்கே பொண்ணு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி கிட்ட சொல்ல, அன்னபூர்ணியும் சரி நான் முதல்ல என் தம்பிகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம சிவா மெடிக்கல் கேம்புக்காக 5 நாள் பெங்களூர் போறாப்லயாட்டுக்கு. அத வந்து சிந்து கிட்ட சொல்றாப்ல. சிந்து எப்படி நான் 5 நாள் பிரிஞ்சு உன்னைய இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 5 நாள் தானே இப்படின்னு போயிடும் அப்படின்னு நம்ம சிவா சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க ஸ்வேதா வந்து என்ன எங்க போற அப்படின்னு கேட்டு நம்ம சிவாவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இத மகா பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கரெக்டான ஜோடி. இவங்கள எப்படியாச்சும் சேர்த்து வச்சிரணும் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்கும்னு.